புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 13 வரை. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஜோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 14வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். செபிக்க கற்றுக்கொடும் என்று கேட்டவர்களுக்கு இயேசு வாழ கற்றுக் கொடுக்கிறார். அந்த சிறிய செபத்தில் தான் மனித வாழ்வினுடைய சுருக்கமே அடங்கி இருக்கிறது. செபிக்க கற்றுக்கொடும் என்று கேட்டவர்களுக்கு இயேசு வாழ கற்றுக் கொடுக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையிலே தப்பிக்க இறைவனிடம் வேண்டுவது மட்டும் போதாது. அதற்கு அப்பால் கண்டிப்பாக நம்முடைய உழைப்பும் அவசியம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். வாய்க்கால் நீரிலே தேள் ஒன்று தத்தளித்து கொண்டு உயிருக்காக போராடி கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த துறவி ஒருவர் அதை காண்கின்றார். உடனே அந்த தேளை காப்பாற்ற அவர் நினைக்கிறார். தன்னுடைய கையினாலே அந்த தேளை எடுத்து அவர் வெளியிலே விடுகிற நேரத்திலே அந்த தேள் அவரை கொட்டிவிட்டது. மீண்டும் அது தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. இந்த துறவி மீண்டும் அந்த தேளை எடுக்கிறார். மீண்டும் அது கொட்டுகிறது, தண்ணீருக்குள்ளே விழுகின்றது. இவராலே மீண்டும் இந்த தேளை அவர் எடுக்கிறார். எடுக்கின்ற போது அது மீண்டும் கொட்டி விடுகிறது, மீண்டும் தண்ணீருக்குள்ளே பாய்ந்து விடுகின்றது. இந்த நீரோட்டத்திலே, இந்த தண்ணீருக்குள்ளே இந்த தேள் மிகவும் கஷ்டப்படுவதை இந்த துறவியினாலே மீண்டும் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. மீண்டும் அந்த தேளை அவர் தன்னுடைய கைகளினாலே தூக்குகின்றார். அது மீண்டும் கொட்டி விடுகிறது. அது கொட்டிவிட்டு அது மீண்டும் தண்ணீருக்குள்ளே பாய்கின்றது. இப்படி பல முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை இந்த இந்த துறவியினுடைய இந்த சீடர் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் கேட்கின்றார், துறவியே, நீங்கள் இப்படி ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த தேள் உங்களை கொட்டி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா? மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை காப்பாற்ற நினைக்கிறீர்களே என்று இந்த சீடன் இந்த துறவியை பார்த்து கேட்கிறான். ஆனால் அந்த துறவி மீண்டும் என்ன செய்கிறார்? அந்த தேளை தன்னுடைய கைகளினாலே எடுத்து அதை வெளியிலே அவர் விட்டு விடுகின்றார். அந்த தேள் காப்பாற்றப்பட்டு ஓடிவிடுகின்றது. அப்போது அந்த துறவி அந்த சீடனை பார்த்து சொல்லுவாராம், கொட்டுவது என்பது தேளினுடைய ஒரு பழக்கம், காப்பாற்றுவது என்பது என்னுடைய பழக்கம். கொட்டுவதிலே இந்த தேள் எவ்வளவு விடாப்பிடியாக இருந்ததோ
அதைவிட விடாப்பிடியாக மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே நான் விடாப்பிடியாக இருந்தேன். தேளினுடைய குணம் கொட்டுவது, மனிதனுடைய குணம் காப்பாற்றுவது என்று இந்த கதையிலே மிக முக்கியமான ஒரு உண்மையை இந்த துறவி சொல்லுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நண்பன் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவனுடைய தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவனுக்கு தேவையானது எதுவோ அத்தனையும் அவன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். நம்பிக்கையோடு சபித்து விடாமுயற்சியோடு போராடுகின்றவன் இறுதியிலே வெற்றி பெறுகிறான். அந்த தேள் தொடர்ந்து கொட்டினாலும் அதை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில் இந்த துறவி பின்வாங்கவில்லை. நம்முடைய வாழ்வினுடைய சபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த சபத்தினுடைய ஒரு அழகைத்தான் இன்றைய நாளிலே நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அழகான ஒரு சபத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த சபம் எங்களுக்கு பரிச்சயமான ஒரு சபம். இந்த சபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சபம் தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடி அத்திவாரமாக இருக்கிறது. இந்த சபம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த சபமாகவும் இருக்கிறது. ஜேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான சபம். ஜேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த சபம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையாக மாற்றப்பட்ட சபத்தை தான் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்கின்றோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்கள் குற்றங்களை எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் என்று கேட்கிறோம். பெரிய வாழ்வினுடைய தத்துவங்களை எல்லாம் இங்கே பார்க்கிறோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். இன்றைக்கு எங்களுக்கு இந்த உணவை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தாரீர்கள் இந்த உணவை, நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அன்பானவர்கள் இந்த சபத்தினுடைய ஒரு அடியாளத்தில் நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு விடயம். ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம், ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த உன்னதமான தூய்மையினுடைய அடையாளத்தின் ஆண்டவரை நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று கேட்டபோது எங்களுக்கு உணவு கிடைப்பது போல மற்ற மக்களுக்கும் நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான பகிர்வை ஆண்டவர் இன்று எங்களுக்கு சொல்லுகிறார். இறைவன் மீது நம்பிக்கையும் நம்மிடம் விடாமுயற்சியும் இருந்தால் நாங்கள் கேட்பது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆவல், ஒரு ஆசையை நாங்கள் இன்றைக்கு நற்செய்தியூடாக பெற்றுக்கொள்ளுகிறோம். சிறப்பானது அன்பானவர்களே. ஆனால் எப்படி நாங்கள் சபிக்க வேண்டும் என்கின்றது பெரியதொரு கேள்வியாக இருக்கிறது. பலரும் வித்தியாசமான முறையில் நாங்கள் சபிக்கிறோம். பலரும் வானகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி நாங்கள் சபிக்க வேண்டும் என்று பல மக்கள் விரும்புவார்கள். அதுவும் ஒரு வகையில் ஒரு சபம்தான். ஆண்டவர் சிறப்பாக சொல்லுவார், நீ சபிக்கப் போகிறாயா, நீ உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் இருக்கிற உன் தந்தையை நோக்கி நீ சபி என்று சொல்லுவார். இதுவும் ஒரு வகையிலே ஒரு சபம்தான். தாழ்ச்சியோடு சபிப்பது மிக முக்கியமான ஒரு சபம். நாங்கள் பார்க்கிறோம், இந்த பரிசேனும் ஆயக்காரனும் சபிக்கச் செல்லுகிறார்கள் ஆலயத்திலே. அந்த சபிக்கச் செல்லுகின்ற போது இந்த ஆயக்காரன் வானத்தை அன்னார்ந்து பார்க்கவும் துணியாமல் தன்னுடைய மார்பிலை அறைந்து கொண்டு அவன் சபிக்கிறான். ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும், என் மீது மனமிறங்கும் என்று கேட்கிறான். இது ஒரு ஆழமான சபம். தாழ்ச்சியினுடைய மேன்மையிலே சிறப்பாக நாங்கள் சபிக்கிற ஒரு சபத்தை ஆண்டவர் எங்களுக்கு மிக முக்கியமாக சொல்லுகின்றார். இன்றைக்கு பார்க்கிறோமே, இரவு நேரம் என்றாலும் தொல்லையின் பொருட்டு மீண்டும் மீண்டும் அவன் கேட்டுக்கொண்டே இருந்ததினாலே அவன் எழுந்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சபிக்கிறார். அதன் இன்றைக்கு முதலாவது வாசகம் நாங்கள் பார்க்கிறோம். இந்த தொடக்க நூல் 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற விடயம், ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சபிக்கின்றார். ஆண்டவர் விடாமுயற்சியோடு சபிக்கின்ற இந்த ஆபிரகாமை பார்க்கின்றார். அதுதான் மிக முக்கியமானது. அவன் விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் ஆண்டவரோடு நான் பேசத் தொடங்கிவிட்டேன், இனிமேல் நான் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும் என்று மற்றவர்களுக்காக சபிக்கின்ற அந்த நல்ல உள்ளத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனாலே ஆண்டவர் ஆபிரகாமை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, எங்களுக்காக சபிப்பது என்று சொல்லுவது, நாங்கள் சபிக்கத்தான் வேண்டும், எங்களுக்காக நாங்கள் சபிப்பது நல்லது. ஆனால் அந்த சபத்தினுடைய மேன்மையிலே அழகாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மற்ற மனிதர்களுக்காக சபிக்க வேண்டும். யாரை பார்த்து சபிக்க வேண்டும்? இறைவனை பார்த்து நோக்கி நாங்கள் சபிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாங்கள் சபிக்கிற போது, விடாமுயற்சியோடு நாங்கள் கேட்கிற போது அது எங்களுக்கு கிடைக்கிறது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கிறது. ஆகவே நாங்களும் இறைவனை பார்த்து சபிக்கிறோமா? பலரும் நாங்கள் சபிப்பது இல்லை. இந்த சபங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு எங்களுடைய கத்தோலிக்க குடும்பங்களிலே சபம் மிகவாக குறைந்து போய்விட்டது.
திருச்செப மாலை சபிக்கின்ற பழக்கம் கூட எங்களுக்குள்ளே இப்போ இல்லாமல் போய்விட்டது. குடும்பமாக கூடியிருந்து நாங்கள் சபிக்கிற போது கூடி சபிக்கிற குடும்பம் கூடி வாழும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் தனித்தனி தீவுகளாக மாறிவிட்டோம். குடும்பத்தில் இருக்கிறோம், ஆனால் தந்தை ஒரு புறம், தாய் ஒரு புறம், பிள்ளைகள் மற்ற புறங்களில் இருந்து கொண்டு நாங்கள் ஒன்றாக கூடி வர முடியாத நிலைமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கூடி சபித்து பாருங்கள். கூடி சபிக்கிற குடும்பம் கூடி வாழும் என்பதற்கொப்ப இறைவனை நாங்கள் நோக்கி சபிக்கின்ற போது அந்த வல்லமை எங்களோடு எப்போதுமே கூட வரும். அது குடும்பத்திலே ஆசீர்வாதமாக மாறுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் அழகைத்தான் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ளே நாங்கள் அனுபவித்து கொண்டிருப்போம். அதையெல்லாம் விடுத்து இன்றைக்கு சபமும் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறோம். கடவுள் இயேசு கற்றுக் கொடுத்த சபம் அது சாதாரணமான சபம் அல்ல. அது வாழ்வினுடைய ஒரு நிறைவு. அது வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறப்பு. எனவே அன்புமிக்க சோதனை இன்றைக்கு நாங்களும் பார்க்கலாம். எதற்காக நாங்கள் சபிக்க வேண்டும்? இன்ப துன்ப சூழ்நிலைகளிலே நாங்கள் பக்தியாக சபிக்க வேண்டும். அயராது நாங்கள் சபிக்க வேண்டும். சபம் உள்ளத்திற்கு ஆறுதல் தருகின்றது. மேலும் மேலும் நாங்கள் நம்பிக்கையோடு அதை சபிக்கின்ற போது நம்பிக்கையோடு எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு உறுதி எங்களுக்குள்ளே இருக்கிறது. நம்மை இறுதி இலக்கை நோக்கி அது நகர்த்தி செல்லுகின்றது. வாழ்வினுடைய தத்துவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சபம் எங்களுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஏராளமான பேர் சபிக்கின்றார்கள். யோசுவா இறைவனுடைய பாதத்தில் விழுந்து கொண்டு சபிப்பதற்கு அவன் ஆயத்தப்படுத்துகின்றான், அவன் சபிக்கின்றான். தானியேல் முழந்தால் படியிட்டு சபிக்கின்றான். இதெல்லாம் நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் எப்படி சபிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆயக்காரன் வெளியே நின்று சபிக்கின்றான். கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன்னுடைய மார்பிலை அறைந்து கொண்டு சபிக்கிறான். இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து சபிக்கிறார். மிகவும் உன்னதமான நேரங்களிலே இயேசு தந்தையை நோக்கி சபித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே சபமாகத்தான் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் அவர் சபித்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரை வெளியில் கொண்டு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் சபிக்கின்றார். தன்னுடைய சீடர்கள் 12 பேரை அந்த அப்போஸ்தலர்களாக அழைப்பதற்கு முன்னுக்கு ஆண்டவர் சபிக்கின்றார். கெத்செமனியிலே ஆண்டவர் சபிக்கின்றார். சிலுவையில் இருந்து கொண்டு ஆண்டவர் சபிக்கின்றார். ஒவ்வொரு கணப்பொழுதிலையும் அவருடைய மிக உன்னதமான ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்திலையும் வாழ்க்கை தடங்களிலேயும் ஜேசு உன்னதமாக சபித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் நற்செய்தியிலே. ஜேசு இறைவனை சபிக்கிறார் என்று சொன்னால் அன்பானவர்களே, நாங்களும் தந்தையை சபிப்பதற்கு ஏன் பின்னிற்க வேண்டும்? நாங்கள் சபிக்கின்ற போது அது வல்லமையான சபமாக மாறுகிறது. அதிலும் மற்றவர்களுக்காக நாங்கள் சபிக்கிற போது அது உணர்வு மிக்க சபமாக மாறி மற்றவர்களுக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. எனவே இன்றைக்கு நாங்களும் நினைத்து பார்ப்போம், எப்போதும் நாம் கேட்பதை அப்படியே ஆண்டவர் நம்முடைய கைகளிலே தருவார் என்பது அல்ல. நாங்கள் கேட்பதற்கு மேலாக ஆண்டவர் தருவார். பல வழிகளிலே பல வகைகளிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். நாங்கள் சில வேளைகளில் ஒரு விடயத்தை கேட்கிறோம், வேறு விடயமாக எங்களுக்கு அது பல்மடங்கு பயன் உடையதாக எங்களுக்கு அது மாறுகிறது. அது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே இன்றைக்கு நாங்கள் எப்படி சபிப்பது, எதை நோக்கி சபிப்பது, ஏன் சபிக்க வேண்டும் என்கின்ற பல விடயங்களை பற்றி சிந்தித்திருக்கிறோம். எதற்காக நாங்கள் சபிக்கிறோம்? இறைவனுடைய உறவினுடைய மேன்மையை நாங்கள் அழகாக புரிந்து கொள்வதற்காக. எப்படி நாங்கள் சபிக்க வேண்டும் அதை இயேசு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாங்கள் மற்றவர்களுக்காக சபிக்க வேண்டும். மிக முக்கியமாக அது வாழ்வினுடைய தத்துவமாக மாறுகிறது, வாழ்க்கை பாடமாக மாறுகிறது. எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இந்த பரலோக மந்திரம் என்று சொல்லுவது ஒரு அழகான சபமாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபமாக இருக்கிறது. அந்த சபத்தினுடைய மேன்மையை நாங்கள் அழகாக புரிந்து கொள்ளுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆகவே கூடி சபிப்போம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கூடி சபிக்கிற குடும்பம் கூடி வாழும். அந்த கூடி வாழுகிற குடும்பம் உதாரணமான குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தை பலரும் பார்ப்பார்கள். பக்தி உள்ள குடும்பமாக இருக்கிற குடும்பம் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையான குடும்பமாக பலருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற குடும்பமாக மாறும். அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறோமா? எனவே அன்புமிக்க சகோதரங்களே, மீண்டுமாக இறையுறவின் பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதற்கு சபம் மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரை நோக்கி நாங்கள் சபிப்போம், வல்லமையோடு சபிப்போம், ஆண்டவருடைய பாதங்களை கட்டிப்பிடித்து சபிப்போம், உணர்வோடு நாங்கள் சபிப்போம், விடாமுயற்சியோடு நாங்கள் சபிப்போம், நம்பிக்கையோடு நாங்கள் சபிப்போம். எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற உறுதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.